Hi friends, welcome to Forward IAS. So Group 2 2024 சரிங்களா, இந்த வருஷம் வரக்கூடிய Group 2 எக்ஸாம் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா சரிங்களா அப்படின்றது வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, Group 1 எக்ஸாமையும் Group 2 இன்டர்வியூ போஸ்டிங்குரிய எக்ஸாமையும் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே மெயின்ஸாக நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக் வந்து ஓடிட்டு இருந்தது சரிங்களா. ஆனால் அதுக்கு வந்து இப்போ வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, ஸோ Group 1 நோட்டிஃபிகேஷன் தனியாக போட்டாங்க சரிங்களா. தனியாக போட்டாங்க கிட்டத்தட்ட அந்த 27 28ஓட அந்த Group 1 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து முடியுது சரிங்களா. ஸோ Group 1 வந்து செப்பரேட்டாக போட்டதுனால அந்த Group 2 ஓட்டிக்கான மெயின்ஸையும் Group 1 மெயின்ஸையும் சேர்த்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஸோ இப்போ Group 2 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வந்து நமக்கு போடலை சரிங்களா. Group 2 நோட்டிஃபிகேஷனு இன்னும் வரலை. இந்த Group 2 நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் வந்து சரிங்களா நமக்கு வந்து மெயின்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்றது வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும் சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்து Group 2 மெயின்ஸ் Group 2 இன்டர்வியூக்கு மட்டும் மெயின்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் சரிங்களா, ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து இன்டர்வியூ போஸ்டிங்கு மெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி நினச்சா வந்து கண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா. இன்டர்வியூ போஸ்டிங்க்கு மட்டும் மெயின்ஸ் வச்சுட்டு நான் இன்டர்வியூக்கு வந்து மெயின்ஸ் இல்லாமல் வெறும் ப்ரிலிம்ஸ் வச்சு செலக்ட் பண்ணலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி சரிங்களா, அந்த 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் நடத்திட்டு இருந்தாங்க சரிங்களா. இன்டர்வியூ போஸ்டிங் மட்டும் மெயின்ஸ் இருக்கும், நான் இன்டர்வியூ வந்து மெயின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சரிங்களா இப்போ நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து கிளாரிஃபை பண்ணணும் சரிங்களா. பட் Group 1 மெயின்ஸும் Group 2 ஓட்டிக்கான மெயின்ஸும் வந்து இந்த வருஷம் கம்பைன் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. அடுத்த வரும் காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கலாம், பட் இந்த வருஷம் அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போயே வந்து எதுவும் மெயின்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க சரிங்களா. சப்போஸ் மெயின்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து Group 2 வந்து மெயின்ஸ் இல்லை அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மெயின்ஸை பற்றி எதுவும் நினைக்காதீங்க சரிங்களா. ஸோ அப்படியே நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அது உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது, அது வந்து உங்களுக்கு Group 1க்கு யூஸ் ஆகும் சரிங்களா. அடுத்து Group 1 எக்ஸாம் வேறு வருது. கிட்டத்தட்ட ரெண்டுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது சரிங்களா. Group 2வில் இருக்க மெயின்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் நிறைய வந்து Group 1 மெயின்ஸ்லேயும் வந்து ரிப்பீட் ஆகும் சரிங்களா. அதனால் படிக்கிறது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது. ஸோ இப்போ படிச்சுட்ருக்கவங்க வந்து Group 4 ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து Group 4 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்டு Group 1 ப்ரிலிம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா. நீங்கள் Group 4 கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தீங்க அப்படின்னாலே Group 1 ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம் சரிங்களா. மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதா வந்து மெயின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் சாலிடாக குறைஞ்சது 2 மாதமாக தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதனால் இப்போ வந்து Group 4க்கும் Group 1 ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ Group 2 பற்றி அந்த நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் Group 2 பற்றி எதுவும் திங்க் பண்ணாதீங்க. ஸோ Group 2 நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் ஸோ அந்த Group 2 மெயின்ஸ் வந்து எந்த ஒரு ரூம் வரையும் வந்து நம்பாதீங்க சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் வந்து நமக்கு வந்து மெயின்ஸ் இருக்குமா இருக்காது அப்படின்றது கிளியராக தெரியும். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.